இந்த படத்திலேயே நாங்க போட்டிருக்கிறோம். இந்த படமே தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி தான். முழுமையாக இந்த தமிழ்நாட்டினுடைய மருத்துவம், கல்வி, வேலைவாய்ப்பு, விவசாயம், நம்முடைய கலாச்சாரம், கட்டமைப்புகள் என்று தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி. அது இல்லாம எங்களுடைய முக்கியமான இந்த சூழல், தமிழ்நாட்டினுடைய சூழல் பார்த்தீங்கன்னா, போதையில்லா வளர்ச்சியில் சிறந்த புதியதோர் தமிழகம் படைப்போம். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதன்மை பிரச்சனையே மதுவும் போதையும் தான். அடுத்த அதனால் வருகின்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. அடுத்த பெரிய பிரச்சனை வேலையில்லாத சூழல். இந்த மூன்று பெரிய பிரச்சனைகள் தான் முதன்மையான பிரச்சனைகள். ஆனா இந்த திமுக தேர்தல் அறிக்கையில் மதுவை பற்றியும் போதை பொருட்களை பற்றியும் ஒரு வார்த்தை கூட கிடையாது. ஒரு சின்ன there is not even a whisper about alcohol and narcotic drugs in the DMK's manifesto. இது தமிழ்நாட்டுக்கு இவங்க மறுபடியும் வந்து என்ன செய்ய போறாங்க? அதனால அந்த வகையில் எங்களுடைய தேர்தல் அறிக்கை தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி. தமிழ்நாட்டு இன்னைக்கு முக்கிய பிரச்சனை வந்து மதுவும் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதுக்கு ஒரு முக்கிய காரணமே வீதி வீதியாக கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை நகரத்தில் மட்டுமல்ல ஒவ்வொரு கிராமத்திலும் விற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அதை விற்பதற்கு ஒரு சூழலை உருவாக்கியிருக்கின்றார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் திமுகவும். இது எவ்வளோ நாங்க போராட்டம் செய்து ஆர்ப்பாட்டம் செய்து எத்தனையோ பிரச்சனைகளை கொண்டு வந்தோம். இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை இல்லை. ஏதோ கஞ்சா 2.1, 3.1, 4.1 டிரைவ் பண்ணி அதில் ஒரு 5000 பேர் பிடிப்பாங்க. அந்த 5000 பேர் பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்க. 10 நாள்ல வெளியில வந்து அவன் மறுபடியும் வித்துட்டு இருப்பாங்க. அது போலீஸுக்கு தெரியும், அரசுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா முதலமைச்சர் அதை பத்தி ஒரு பொருட்டா கூட கிடைக்கல. அதாவது தமிழ்நாட்டின் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாத ஒரு முதலமைச்சர், அவரெல்லாம் ஒரு முதலமைச்சரா? அந்த பொறுப்பில் இருக்கிறதுக்கு அவருக்கு தகுதி இருக்கா? இதுதானே உங்களுடைய முதன்மை கடமை. நீங்க உங்ககிட்ட நாங்க நெடுஞ்சாலை கட்டிட்டோம், ஐடி பார்க் கொண்டு வந்துட்டோம், சிப்காட் பண்ணிட்டோம், அந்த ஃபேக்டரி பண்ணிட்டோம், இதெல்லாம் பண்ணிட்டோம்ல. உங்க பெண்களுக்கு உங்களால பாதுகாப்பு வழங்க முடியலன்னா எதுக்கு உங்களுக்கு அந்த பொறுப்பு? எதுக்கு உங்களுக்கு பதவி? இந்தியாவிலே அதிக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம் தமிழ்நாடு, அதிக பெண்கள் பாதிக்கப்படுகின்ற மாநிலம் தமிழ்நாடு. அது காரணம் என்னன்னா 4700 டாஸ்மாக் கடைகள் ஒரு பக்கம், 1500 மணமகிழ் மன்றங்கள் ஒரு பக்கம், 25,000 சந்து கடைகள் ஒரு பக்கம். அந்த சந்து கடைகள் 24 மணி நேரமும் மதுவை வித்துட்டு இருக்காங்க, டாஸ்மார்க் வித்துட்டு இருக்காங்க. டாஸ்மார்க்ல மட்டும் 1,80,000 கோடி ஊழல். பாதி கணக்கில் பாதி கணக்கில் இல்ல, பாதி வரி ஏய்ப்பு, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அல்ல இதுதான் காரணமே. சட்டம் ஒழுங்கு, லா அண்ட் ஆர்டர் பிரச்சனைக்கு காரணமே இதுதான். குடிச்சிட்டு அங்கங்க கிடைக்கிற போதை, கபின், காக்கேன், ஹெரோயின், LSD, ஃபென்டனைல், மெத்தலாம்ஃபெட்டமைன் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் சரளமா கிடைக்குது. போலீஸ்க்கு தெரியாம யாரும் விற்கிறது கிடையாது, தெரிஞ்சுதான் விற்கிறாங்க. அப்போ இதனாலதான் 2.5 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமான முறையில கொலை செய்கின்ற மாநிலமாக மாறி இருக்கு தமிழ்நாடு. 4 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தை, 10, 12 வயசு குழந்தைங்களை இந்த மனித மிருகங்களாக, அந்த மனித மிருகங்களாக உருவாக்கியது திமுக ஸ்டாலின் அவர்கள் தான். திறமை இல்லாத, தகுதி இல்லாத, நேர்மை இல்லாத ஒரு திமுக ஆட்சி தான் இது போன்ற ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது.